ஆன்மீக செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் ஆடி கொடை விழா விமர்சையாக நடைபெற்றது. மாக்காப்பு தீபாராதனையுடன் தொடங்கிய இக்கொடை விழாவின் ஒரு பகுதியாக அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் பல்வேறு மேலதாளங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட கும்பங்களை ஏந்தியபடியும் தீச்சட்டிகள் ஏந்தியபடியும் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்து சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டனர். சொல்பவாளே முத்தாரம்மா, வெள்ளி காப்பு விழியழகி வெட்டி வேறு முடியழகி வேதனைய தீர்த்து விடு முத்தாரம்மா, வேண்டு வரும் தந்திடுவா வேண்டி உனை வந்தோமே வேகமுடன் வாடிய முத்தாரம்மா, அகிகாளி திரிசூலி எங்க தாயே முத்தாரம்மா, மகமாயி கருமாரி எங்க தாயே முத்தாரம்மா. ஆடி 18ஆம் பெருக்கு விழாவை ஒட்டி திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி 501 சீர்வரிசை தட்டுகள், தாமிரபரணி அன்னை மற்றும் அகத்தியர் சிலைகளுடன் மேலதாளம் முழங்க பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் ஊர்வலமாக புறப்பட்டு நெல்லை கைலாசபுரம் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள தைப்பூச மண்டப படித்துறையில் நதிக்கு பால், மஞ்சள், தயிர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்ததுடன் புதிய பட்டு வஸ்திரங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், திருமாங்கல்ய சரடு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் சமர்ப்பித்து தீபாராதனைகளுடன் வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த கோவிலாங்குளம் ஸ்ரீ அழகு வள்ளியம்மன் கோவிலில் ஆடி 18ஆம் பெருக்கு விழாவை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் பல்வேறு தானியங்கள் கொண்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர். ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் இடையில் கிராமத்தின் முளைப்பாரி திடலில் இறக்கி வைத்து சிறுமியர், பெண்கள் உள்ளிட்டோர் முளைப்பாரி பாடல்களுக்கு கும்மியாட்டம், நடனமாடி உற்சாகமாக மகிழ்ந்தனர். தொடர்ந்து கோயிலுக்கு வந்து சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையம் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனை ஒட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஊர் எல்லை பகுதிகளில் பால் குடங்களுடன் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் செய்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு மயிலத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு அவரது தாய் வீடாக கருதப்படும் செண்டூர் கிராமத்தில் உள்ள தொண்டி ஆற்றில் உற்சவர் சுவாமி நீராடினார். தீர்த்தவாரியை முடித்துக் கொண்டு சுவாமி செண்டூர் காத்திருப்பு மண்டபத்தில் எழுந்துள்ள வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வெள்ளி கவசம், மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் வீரநாராயணமங்கலம் பழைய ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி இரச்சகுளம் பகுதியில் உள்ள முப்படாதி அம்மன் கோயிலில் இருந்து பக்தர்கள் முளைப்பாறை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பின்பு பழங்கள், அரிசியை வைத்து பழைய ஆற்றில் பூஜைகள் செய்ததுடன் பக்தர்கள் முளைப்பாறையை ஆற்றில் கரைத்தனர். இந்த நிகழ்வில் பெண் பக்தர்கள் தங்களுக்குள் மஞ்சள் கயிறுகளை மாறி மாறி கட்டிக்கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த கீரப்பாளையம் ஸ்ரீ கங்கையம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி தினசரி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக விரதமிருந்த பக்தர்கள் நதிக்கரையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பூங்கரகங்களுடன் ஊர்வலமாக மேளதாளங்களுடன் கோயிலுக்கு வந்ததுடன் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ மகாமுத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ மகாமுத்துமாரியம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு மங்கள திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மாங்கல்ய பூஜை, குங்கும அர்ச்சனை, பஜனை, நாமாவளி உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம். தேனி நகர் ஸ்ரீ சிவகணேச கந்தபெருமாள் கோயிலில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி கோயில் வளாகத்தில் யாக வேள்விகள் நடைபெற்றன. இதில் பலவித மூலிகை பொருட்கள் மற்றும் மிளகாய் வற்றல் கொண்டு யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து வாராகி அம்மனுக்கு மங்கள திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கும்பகலச நீரால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தொடர்ந்து உற்சவர் வாராகி அம்மன் புதுப்பட்டு வஸ்திரம், எலுமிச்சை மற்றும் மலர் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள்.